என் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் க்ரீம் பிஸ்கெட் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் ஷெல்ஃபில் இல்லை பேக்கரியில் அங்கே தான் வாங்கணுமா? உங்கள் வீட்டு இட்லி தட்டிலையே நீங்கள் வீட்லேயே பண்ணிட முடியும். எப்படி வாங்க பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலு, கோதுமை மாவு, பட்டரு, ஐசிங் சுகர். முதல்ல 75 கிராம் பட்டரை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதோட ஐசிங் சுகர் 175 கிராமு நான் ஐசிங் சுகரும் சேர்த்துக்கிறேன். ஹேண்ட் பிளெண்டரால் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும். கையில் விஸ்கால் நீங்கள் இதை பண்ண முடியும், ரொம்ப நேரம் ஆகும். ஹேண்ட் பிளெண்டருக்குள்ளே பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். முழுமையாக கரைஞ்சி எல்லோ கலரில் இருக்கிற பட்டர் லைட் எல்லோ கலருக்கு மாறுற டயத்தில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவை சேர்த்துக்கிறேன். அது மொத்தம் 1/4 கிலோ கோதுமை மாவு. இந்த மாதிரி க்ரம்பிளாக வரும். க்ரம்பிளாக வந்துச்சுன்னா கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து நான் வந்து டேபிள்லேயே போட்டு மொத்தமாக பிசைஞ்சிக்க போகிறேன். இப்போ தான் அது டோ ஃபார்முக்கே வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிஷினில் பண்ண முடியாது. மிஷினில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. டோ ஃபார்ம் பண்ணுறது டேபிளில் போட்டு மிக்ஸ் பண்ணால் ஈஸியாக டோ ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை எடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு போல் எடுத்து அதில் போட்டு நான் வச்சுக்கிறேன். அதை ரேப் பண்ணி வைக்கும்போது ட்ரை ஆகாமல் இருக்கும். இது எப்படி ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், க்ரீம் பிஸ்கெட் இல்லையா, அதனால் நான் முதல்ல அதுக்கான க்ரீம் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு 125 கிராம் நான் பட்டரை சேர்த்துக்கிறேன். இந்த பட்டரும் சரி, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பட்டரும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. நல்லா சாஃப்டான பட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஹார்டானதோ மெல்ட்டானதோ யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா 300 கிராம் ஐசிங் சுகரையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா அப்படியே பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சிரட்டும். அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணால் இதுவும் நல்ல பேர்ல் எல்லோ கலராக லைட் எல்லோ கலராக வந்துச்சு பார்த்திங்களா அந்த பட்டர். இப்போ நம்ம இதை நல்லா சைடு எல்லாத்தையும் வைப் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீன் டயத்தில் இவங்க 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த டோவை எடுத்து நம்ம நல்லா ஒரு ஷீட்டு மாதிரி இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், சப்பாத்தி கட்டையை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஷீட் பண்ணிக்கிறேன். ஷீட் பண்ணும்போது கோதுமை மாவை மேலே தூவி ஷீட் பண்ணுங்கள். அப்போ தான் கீழே ஒட்டாது. முன்னாடியும் பின்னாடியும் அதே மாதிரி கோதுமை மாவை போட்டு நல்லா இந்த மாதிரி ஷீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நான் ஸ்கேல் வச்சுருக்கேன் இல்லையா, இதை வச்சு அந்த ஓரத்தை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஓரத்தில் ட்ரிம்மிங்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இதை தூக்கி போட்டுற வேண்டாம். இதை திருப்பி ஷீட் அடித்து நம்ம பிஸ்கெட்டாக கட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் மோல்டு மாதிரி இருக்கிற ஏதாச்சும் ஒன்று எடுத்து நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு சின்ன மூடியோ எதாக இருந்தால் கூட நீங்கள் இதை அப்படி கூட கட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இதை கட் பண்ணி அது ஓரத்தில் இருக்கிற ட்ரிம்மிங்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது திருப்பி பிஸ்கெட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதை நான் இந்த மாதிரி இடியாப்ப தட்டிலையும் நான் அதை வச்சுட்டு நடுவில் அதை வெட்டி எடுத்துக்கிறேன். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் இட்லி தட்டிலையும் இதை பண்ணிட முடியும். ஸோ இட்லி தட்டிலையும் நான் இதை வச்சுக்கிறேன். என்னோடய இட்லி பாத்திரம் பாட்டம் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நான் தோசைக்கல்லை வச்சுக்கிறேன். அதில் உப்பையும் போட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன், ஒரு 15 மினிட்ஸ். அந்த மீன் டயத்தில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல க்ரீம், அதை வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். எப்படி சூப்பராக வருது பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாமை எடுத்து இன்னொரு பைப்பிங் பேக்கில் வச்சு நல்லா இந்த மாதிரி நசுக்கி விடுங்க. ஸோ அப்போ தான் பைப் பண்ணும்போது அது ஃப்ரீயாக ஈஸி ஃப்ளோவாக வரும். ஸோ மீன் டைம் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பிஸ்கெட்டை, அதை உள்ளே வச்சு நம்ம மூடி வச்சுருவோம். ஃபயரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 35 மினிட்ஸ் இதை பண்ணிட்டோன்னா 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மேலே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும், அதை எடுத்துக்கிறேன். ஆனால் கீழே இருக்கிறது பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு நான் மேலே இருக்கிறத திருப்பி வச்சு நான் குக் பண்ணுறேன். ஸோ குக்கான பிஸ்கெட்டில் நான் வந்து க்ரீமை இந்த மாதிரி நல்லா பைப் பண்ணி சூப்பராக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்படி எடுத்துட்டு அதே மாதிரி எல்லா பிஸ்கெட்லேயும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாம் இருந்தது இல்லையா, அந்த ஜாமை நடுவில் இருக்க அந்த இதில் வச்சு இப்படி பிஸ்கெட்டை இன்னொரு பகுதியை
வச்சோன்னா ஒரு அட்டகாசமான க்ரீம் ஜாம் பிஸ்கெட் அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்.